ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரு சமையல். பொதுவாக நம்ம வெளியூருக்கு போயிட்டு வந்தாலோ இல்லை வீட்டில் காய்கறிகள் இல்லாத சமயத்துலேயோ என்ன சைட் டிஷ் பண்ணுறது, என்ன குழம்பு வைக்கிறதுன்ற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் உடனடியாக கை கொடுக்கக்கூடிய சிம்பிளாக ஒரு ரசம் சாதமாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷை தான் நம்ம பார்க்க போகிறோம். மிளகு காரசேவு கூட்டு. காரசேவில் கூட்டா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது எங்கள் அம்மாவுடைய ரெசிபி. ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது இந்த ரெசிபியை நான் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சுருவேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ஃபேவரட்டான சைட் டிஷ் இது. ரசம் சாதமாக இருந்தாலும் குழம்பு சாதமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பொருத்தமான காம்பினேஷன் இந்த மிளகு காரசேவ் கூட்டு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மிளகு காரசேவ் இதுதான். நீங்கள் ஸ்வீட் ஸ்டாலில் பேக்கரியில் கார வகைகள் இருக்க செக்ஷனில் இந்த மிளகு காரசேவை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதை வச்சு தான் நம்ம கூட்டு செய்ய போகிறோம். நான் ஒரு 150 கிராம் காரசேவ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு அரை கப் சிறு பருப்பை, மஞ்சத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நான் பாத்திரத்திலே வேக வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயமே இது. இதில் இந்த நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஒன்று தான். குக்கரில் தயவு செஞ்சு வேக வச்சிடாதீங்க. பாத்திரத்திலேயே வேக வச்சாதான் இதோட டெக்ஸ்சர் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. அதாவது ரொம்ப குழஞ்சும் போகாமல், அதே சமயத்தில் முக்கால் பதமாகவும் இல்லாமல் ஒரு முழு வெந்தும் இருக்கிற அந்த பதத்துக்கு நம்ம பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது 2 சில்லு தேங்காய் பதையை நான் கொஞ்சம் சீரகம், எப்பயும் போல் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். Let's get started. இப்போ நம்ம கூட்டுக்கான செய்முறைக்கு போயிடலாமா? நான் கூடுதல் சுவைக்காக கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்க்குறேன். தாளிக்க தேவையான கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு பெருங்காயமும் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காவுடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மிளகு காரசேவ், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். நம்ம போட்ட காரசேவு கொஞ்சம் வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சா பருப்பை சேர்த்துக்கலாம். காரசேவு அதிகப்படியான நேரம் வேக விடக்கூடாது. ஏன்னா ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா கூட்டு டேஸ்டியாக இருக்காது. இதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு இறக்கிடலாம். ஆல்ரெடி காரசேவில் உப்பு சேர்த்து தான் பொரிச்சு எடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம பருப்புக்கு தேவையான உப்பை மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி நம்மளுடைய சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்முடைய சுவையான மிளகு காரசேவ் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாரு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேர மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.